எல்லா சாதியும் தான் பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் பட்டியல் ஓபிசி கூட தான் பட்டியல் இருக்கு. ஏன் ஓபிசி பட்டியல் சொல்றது இல்ல? அதல்ல, இவங்க நான் ஹிந்துஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்துக்கள் அல்ல. இந்துக்கள் பெரும்பான்மை என்று காட்டிக்கொள்வதற்காக இவர்களுக்கு இந்து முத்திரை குத்தப்படுகிறது. டிஸ்கிரிமினேஷன் தான் பிரச்சனை. எஸ்சி எஸ்டி மட்டும் கிடையாது டிஸ்கிரிமினேஷன், ஒவ்வொரு சாதிக்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. பார்ப்பனர்களை தவிர அத்தனை பேரும் கீழ் சாதி தான். அதுதான் ஆரியம், அதுதான் பார்ப்பனியம். அதை எதிர்க்கிற அரசியல் தான் பெரியாரியம், அதுதான் திராவிடம். அதை எதிர்க்கிற அரசியல் தான் அம்பேத்கரியம், அதுதான் திராவிடங்கிறோம். நான் கேட்கிறேன், சங்கரமடத்துக்கு ஒரு தலித்த மடாதிபதி ஆக்குங்க. நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஒரு இந்துவை, நல்ல தீவிரமான இந்துவை வேணா, ஒரு தலித்தே வேணா, தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மாவை மடாதிபதி ஆக்குங்க. அவங்க சமூகத்தால நாடார் தான், அவங்க ஓபிசி உள்ள வராங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய தலைவர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா வந்திருக்கிறார். அவ்வளவு பேரும் நான் கேட்கிறேன், ஒரு ஐயர் ஆக்குங்க பிராமணனை. சித்பவன் பார்ப்பனர்களை தவிர வேற யாராவது ஆர்எஸ்எஸ் குள்ள தலைவரா வந்திருக்க முடியுதா? மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சித்பவன் ஒரு சாதி இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி ஐயர் ஐயங்காரோ, ஐயருக்கும் ஐயங்காருக்கும் இடையில இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் யார் சரி பண்றது? நம்பூதிரி பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டு ஐயரை விட ஐயங்காரை விட மேலான சாதிங்கிற எண்ணம் உள்ளவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயர் ஐயங்காரும் நம்பூதிரி வீட்டில் போய் திருமணம் பண்ண முடியுமா? நான் கேட்கிறேன், சாதி மறுப்பு திருமணம் பண்ண முடியுமா? வெஸ்ட் பெங்கால் இருக்க முகர்ஜி, பானர்ஜி, சாட்டர்ஜி ஐயர் ஐயங்காரோட கொடுக்கல் வாங்க வச்சுவாங்களா? பார்ப்பனர்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து போராடுவதுதான் அம்பேத்கரியம்.